வணக்கம் நண்பர்களே, சுபாஷ் கிரியேஷன்ஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதிகாரப்பூர்வமாக சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அதுலேயும் குறிப்பாக பூந்தமல்லி டு வடபழனி ரூட்டுக்கான ப்ரைஸிங், அதாவது டிக்கெட் காஸ்ட் என்ன ஆகுன்னு வெளியிடலை. ஆனால் நம்ம இன்டைரக்டாக டிக்கெட் காஸ்ட் என்ன ஆகுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள. பிரதர், நீங்கள் கேட்குற கேள்வி நல்லாவே கேட்குது. என்ன, இன்னும் எப்போ மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னே தெரியல, அதுக்குள்ளே என்ன டிக்கெட் காஸ்ட் பற்றிலாம் வீடியோ போடுறீங்கன்னு தானே கேட்குறீங்க. சிஎம்ஆர்எஸ் கிட்டேருந்து மெட்ரோ ஓப்பன் செய்வதற்காக கண்டிஷனல் அப்ரூவல் ஏற்கனவே வந்துடுச்சு. அதை பற்றின ஒரு வீடியோவும் 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கடந்த சில தினங்களாகவே சிஎம்ஆர்எல் நிறுவனம் பூந்தமல்லி மெட்ரோ ஓப்பன் ஆச்சுன்னா எந்த ஃப்ரீக்வன்சியில் ட்ரெயின்லாம் இயக்குமோ அதே ஃப்ரீக்வன்சியில் இப்போ ட்ரெயின்களை இயக்கிட்டு இருக்காங்க. அதாவது எவ்ரி 15 மினிட்ஸ் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்புறதை பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டிற்கான தேர்தல் தேதி ஏப்ரல் 23 என்று அறிவிச்சிருக்காங்க. என்னுடைய கருத்து, மே மாதம் மத்தியில் பூந்தமல்லி மெட்ரோ திறக்கப்படும். அதனால தான் இந்த டிக்கெட் காஸ்ட்கான வீடியோவை இப்போ போடுறேன். சென்னையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துகிறவங்களுக்கு சென்னை ஒன் ஆப் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. சென்னை ஒன் ஆப் பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த ஆப் சென்னையில் உள்ள எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதாவது பஸ்ஸஸ், ட்ரெயின், மெட்ரோ உட்பட இந்த சென்னை ஒன் ஆப் மூலமாக தான் பூந்தமல்லி மெட்ரோவுடைய டிக்கெட் காஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஆப்பில் மெட்ரோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஸ்டேஷனும் டெஸ்டினேஷன் ஸ்டேஷனும் கேட்கும். குட் நியூஸ், பூந்தமல்லி மெட்ரோ லைனில் இருக்க எல்லா ஸ்டேஷனையும் இந்த ஆப்பில் சேர்த்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 3 லெட்டர் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 4 டிஜிட் கோட் என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ 3 லெட்டர் கோட் POB, 4 டிஜிட் கோட் 0426. பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷன்லேருந்து வடபழனி வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பூந்தமல்லி பைபாஸை சோர்ஸாக எடுத்துகிட்டு வடபழனியை டெஸ்டினேஷன் ஸ்டேஷனாக போட்டிங்கன்னா காஸ்ட் 32 ரூபாய் ஆகுது, அதாவது டிஸ்கவுண்ட் போக. ஸோ ஒரிஜினல் காஸ்ட் 40 ருபீஸ். நாட் பேட். பூந்தமல்லியில் இருந்தும் முல்லை தோட்டத்தில் இருந்தும் வடபழனிக்கு அதே 32 ரூபாய் தான். ஆனால் கரையாஞ்சாலேருந்து வடபழனியோட டிக்கெட் காஸ்ட் 24 ரூபாய். இதே 24 ரூபாய் தான் போரூர்லேருந்து வடபழனி வரைக்கும். இப்போ பூந்தமல்லி பைபாஸ் ஸ்டேஷன்லேருந்து சென்னையில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோயம்பேடில் இருக்க சிஎம்பிடி மெட்ரோ ஸ்டேஷன். வடபழனிக்கு ஆகிற அதே 32 ரூபாய் தான். ஆப்பே உங்களுக்கு ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் எந்த ஸ்டேஷனில் மாறுன்னு சொல்லிடும். அடுத்தது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷன் போக எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு 40 ருபீஸ் ஆகுதுங்க. அடுத்தது சென்னை ஏர்போர்ட்டுக்கு போக எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோலேருந்து ஏர்போர்ட் போக 40 ருபீஸ் ஆகுதுங்க. ஏற்கனவே உள்ள 2 லைனையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 1000 லைட் செலக்ட் பண்ணேன். ஸோ பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோலேருந்து 1000 லைட்ஸ்க்கும் 40 ருபீஸ் தான். ஆப்பே எந்த ஸ்டேஷனில் இறங்கி லைன் மாறணும்னு சொல்லிடுது. ஸோ வடபழனியில் இறங்கி ஆலந்தூர் போய் ஆலந்தூர்லேருந்து 1000 லைட்ஸ்க்கு போகும். இருக்கிறதுலே ரொம்ப தூரமான உள்ள ஸ்டேஷன் விம்கோ நகர் டிப்போ தான். அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா அதே 40 ருபீஸ் தான். அதாவது டிஸ்கவுண்ட்டோட 40, டிஸ்கவுண்ட் இல்லாமல் 50 ருபீஸ். ஸோ பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து வேறு எந்த மெட்ரோ ஸ்டேஷன் போகலாலும் சிஎம்ஆர்எல் 50 ருபீஸ்னு கேப் வச்சுருக்காங்க. நல்லது நண்பர்களே, நீங்கள் பல சிட்டிகளில் மெட்ரோ எடுத்திருப்பீங்க. ஸோ மற்ற சிட்டிகளை கம்பேர் பண்ணும்போது சென்னை மெட்ரோவோட டிக்கெட் காஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.